ரோட்டரி மாவட்டம் 3201 மற்றும் 18 ரோட்டரி சங்கங்கள் இணைந்து 30 முதல் 40 இளம் வயது மாரடைப்பு பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு பல்ஸ் ஹார்ட்டத்தான் கோவையில் நடைபெற்றது. இதுகுறித்து ரோட்டரி கிளப் இளைஞர்கள் பிரிவு மாவட்ட தலைவர் ரோட்டேரியன் கார்வின் மரியா விஸ்வாசம் கூறுகையில், இளம் வயது மாரடைப்பு உயிரிழப்பு அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்கவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ரோட்டரி மாவட்டம் 3201 மற்றும் 18 ரோட்டரி சங்கங்கள், SPD மருத்துவமனை மற்றும் கோவை மாவட்ட அத்லெட்டிக் அசோசியேஷன் ஆகியவை இணைந்து பல்ஸ் ஹார்ட்டத்தான் ஓட்டத்தை கோவையில் நடத்தியது. கோவை ராம்நகர் SPD மருத்துவமனையில் இருந்து வஉசி மைதானம் வரை 5 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த ஓட்டம் 5 பிரிவுகளாக நடத்தப்பட்டது. முதலில் நடந்து செல்வது, மெதுவாக ஓடுவது, ஓட்டமாக ஓடுவது, பின்னர் மெதுவாக ஓடுவது, நடப்பது என 5 விதமாக நடைபெற்றது. பல்ஸ் ஹார்ட்டத்தான் ஓட்டத்தை ரோட்டரி மாவட்ட ஆளுநர் சுந்தர வடிவேலு துவக்கி வைத்தார். போலீஸ் துணை கமிஷனர் சரவணகுமார் முன்னிலை வகித்தார். இதில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தை முன்னிட்டு ஓவிய போட்டி நடத்தப்பட்டது. இதில் 3க்கு 5 மற்றும் 6க்கு 8 என 2 பிரிவுகளாக போட்டி நடைபெற்றன. இதில் சிறந்த ஓவியங்களை வரைந்த 3 பேருக்கு பரிசுகளை சிறப்பு விருந்தினர்கள் வழங்கி பாராட்டினர் என்றார். SPD மருத்துவமனை நிர்வாக இயக்குநர் டாக்டர் சுப்புராஜா, மருத்துவமனை சேர்மன் சுசீலா, ரோட்டரி சங்க இணை செயலாளர் சுப்பு, ஒருங்கிணைப்பாளர் பத்மகுமார், மாவட்ட அத்லெட்டிக் அசோசியேஷன் தலைவர் ஸ்ரீனிவாசன் உட்பட பலர் பங்கேற்றனர். அனைவருக்கும் சான்றுகள் வழங்கப்பட்டன.